ஒருவேளை மாமா ரூமுக்குள்ள ஏதாவது ரகசிய இடம் இருக்கா என்ன? ஒரே குழப்பமா இருக்கே. காஞ்சிபுரம் கனகலட்சுமி ரொம்ப மொக்க வாங்கினியாமே, கேள்விப்பட்ட? என்னடி பைரவி அத்தை கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோங்கிற திமிர்ல பேசுறியா? இருடி, என்கிட்ட எப்பவாவது மாட்டாமலா போயிடுவ, அப்ப வச்சுக்கிறேன் உனக்கு. ஐயோ, நான் பயந்துட்டேன். லக்ஷ்மி, உனக்கு புலி வருது கதை தெரியுமா? தெரியும் தான் நினைக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்றேன், நீயும் கேளு. ஏய், உன் கதையும் வேணா, ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம், போடி. ஏய் நில்லுடி. ஏய், நீ கேக்குற மூட்ல இல்லனாலும் நான் சொல்ற மூட்ல இருக்கேன். அதாவது ஒருத்த ஊர் முழுக்க புலி வருது புலி வருதுன்னு சொல்ல ஊர் ஜனங்க எல்லாம் பதறி அடிச்சுக்கிட்டு கத்தி கபடான்னு தூக்கிட்டு போனாங்களாம். அங்க போய் பார்த்தா புலி இல்ல. எங்கடா புலின்னு கேட்டா, சும்மா உங்களை பயமுறுத்ததா அப்படி பண்ணன்னு சொல்லி சிரிச்சானா. ஜனங்க எல்லாம் அவனை திட்டிட்டு போயிட்டாங்களாம். இப்படி ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3 தடவை பண்ண ஜனங்க கடுப்பாகி அவனை லூசுன்னு திட்டினாங்களாம். ஆனா ஒரு நாள் புலி உண்மையா ஊருக்குள்ள வந்துருச்சு. புலி வந்துருச்சு புலி வந்துருச்சுன்னு இவன் கத்தி பார்த்தானா, கதறி பார்த்தானா. ஆனா ஜனங்க எல்லாம் இந்த லூசுக்கு எப்பவுமே இதே வேலைதான்னு கண்டுக்காம இருந்துட்டாங்களாம். அப்புறம் புலி அவனை அடிச்சு தூக்கிட்டு போயிடுச்சு. என்னடா நம்ம கிட்ட ஏன் இந்த கதையை சொல்றான்னு பாக்குறியா? அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணிதான் இன்னைக்கு நீ என்கிட்ட மொக்க வாங்க போற. என்னடி பாக்குற? இப்போ உன் கண் முன்னாடியே நான் விஸ்வரூம்க்கு போறேன். உன்னால முடிஞ்சா பைரவியத்தைய கூட்டிட்டு வந்து எங்க 2 பேரையும் மாட்டி விட பாப்போம். ஏய் நில்றி. ஓஹோ, அதுக்குதான் இத்தனை தடவை பிளான் போட்டு என்ன மாட்டி விட்டியா? பரவாயில்ல, உன் புலி கதையெல்லாம் எலி கதைய ஆக்குறேன். அத்தை என்ன திட்டினாலும் அடிச்சாலும் நான் சொன்னா கேப்பாங்க, பாக்குறியா? உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. நான் இப்பவே விஸ்வரூம்க்கு போறேன். நீ போய் பைரவியத்தைய கூட்டிட்டு வந்ததா பாரு. கூப்பிட்டு தாண்டி போறேன். கூப்பிட்டு வந்து உன்னை மாட்டி விடல. பேசிட்டே இருக்காத, செயல்ல இருங்க. போ. அந்த துளசி மாமா ரூமுக்கு உண்மையிலேயே போயிருக்கான். அத்தை எழுந்திரீங்க அத்தை. ஏய் லக்ஷ்மி, என்ன நிம்மதியா தூங்க விட மாட்டியா? உனக்கு அறிவில்ல? ஏண்டி என்ன இப்படி படுத்துற? அத்தை, நீங்க என்ன திட்டினாலும் அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. சீக்கிரமா என் கூட வாங்க அத்தை. துளசி மாமா ரூம்ல தான் இருக்கா. இப்ப போனோம்னா உடனே அவளை புடிச்சிடலாம் அத்தை. ஐயோ அத்தை, தயவு செஞ்சு என் கூட வாங்க. அந்த துளசிய கைய களமா புடிச்சிடலாம். வாங்க வாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ திரும்ப திரும்ப அந்த துளசி அங்க இருக்கா இங்க இருக்கான்னு சொல்லி என்ன கடுப்பேத்தவ செய்ற. ஒண்ணு போடி. எப்ப பார்த்தாலும் துளசிய வீட்டை விட்டு விரட்டணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் கனவு கிணவு கண்டு தொலைச்சிருப்ப. ஒழுங்கு மரியாதையா ரூமுக்கு போய் இழுத்து போத்திக்கிட்டு தூங்கு. இல்ல உன்னை கொன்னுடுவேன், ஜாக்கிரதை. வந்துட்டா.
போகலையா? ஒண்ணு போடி. அந்த துளசி சொன்ன புலி வருது கதை மாதிரி ஆயிடுச்சு. அவன் நல்ல மாமா கூட ஜாலியா இருப்பா. நம்ம ஏமாந்தங்கோழியாட்டம் நிக்க போறோம். பைரவத்துக்கு என்னடானா என்னை விட தூக்கம் தான் பெருசா போச்சு. வரமாட்டேன்னு அடிச்சு அனுப்புறாங்க. ஐயோ, துளசியும் மாமாவும் தனியா சந்திச்சு நல்ல சந்தோஷமா இருக்க போறாங்க. இந்த அத்தை என்னடானா உண்மையை சொன்னா என்னையும் நம்ப மாட்டேங்கிறாங்க. என்ன ஆனாலும் சரி, அவங்க 2 பேரும் தனியா சந்திச்சு அப்படி என்னதான் பண்றாங்கன்னு நான் பார்த்தே ஆகணும். இப்பவே மாமா ரூமுக்கு போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துடுறேன். துளசி, துளசி, உன் தைரியத்துக்கு அளவே இல்ல. அந்த லக்ஷ்மியை யூஸ் பண்ணி எங்க அம்மாவே ஏமாத்திட்ட. இதெல்லாம் நல்லா சொல்லு. ஆனா நீ எதுவும் பண்ணிடாத. என்ன பண்றது, என்னோட லவ்ல பையன் செய்ய வேண்டிய திருட்டு வேலையெல்லாம் நான் செய்ய வேண்டியதா இருக்கு. சாரி துளசி, அது என்னமோ தெரியல, ஒரு தப்பு பண்ணா ரொம்ப பயமா இருக்கு. சரி விடு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் சரி, எனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்னு சொன்னியே, அது என்ன? முதல்ல அத கூட. இரு பறக்காத, சொல்றேன், குடுக்கிறேன். அப்போ நான் நினைச்ச மாதிரி கிஸ் தான் தரப்போறா. ப்ளீஸ் துளசி, சஸ்பென்ஸ் தாங்கல, சீக்கிரம் கூட. அழியாதுடா தத்தி. இந்த விஸ்வா, இதுதான் நான் உனக்கு ஆசையா கொடுக்கணும்னு வந்தேன். என்னென்னவெல்லாம் கற்பனை பண்ணி வச்சேன். நீ என்னடா சிகரெட் பாக்கெட்டை நீட்டுற? இது எதுக்கு எனக்கு? இது எதுக்கா? இதோ இப்படி ஸ்டைலா ஒரு சிகரெட் எடுத்து இப்படி ஸ்டைலா பத்த வை பார்க்கலாம். என்னது? நான் சிகரெட் பிடிக்கணுமா? என்ன விளையாறியா? எனக்கு இந்த பழக்கம்லாம் கிடையாதுப்பா. போடா தத்தி. ஆம்பளனா ஸ்டைலா சிகரெட் பத்த வைக்கணும், கெத்தா பியர் அடிக்கணும். நான் இருக்கும்போதே சும்மா இன்னொரு பொண்ணு சைட் அடிக்கணும். என்ன பொண்ணு நீ? என்ன பொண்ணா? நீ என்னடா பையன்? இதெல்லாம் செஞ்சாதான் நான் உன் லவரா இருக்கிறதுக்கு பெருமையா இருக்கும். என்னது? இதெல்லாம் பண்ணாதான் உனக்கு பெருமையா இருக்குமா? இது என்னடா புது கதையா இருக்கு? ஒரு பொண்ணுனா அவ லவ்வர் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம நல்லவனா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீ என்ன இப்படி பேசுற? இத நான் எதிர்பார்க்கவே இல்லை துளசி. நோ துளசி, நோ. இதெல்லாம் ரொம்ப தப்பு. அத நான் சொல்லணும் விஸ்வா. பின்ன என்னடா, ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருந்தா தானே நான் உன்னை நல்லா திட்ட முடியும், உன்னை அந்த பழக்கத்துல இருந்து திருத்தவும் முடியும். அது மட்டும் இல்ல, நமக்குள்ள அடிக்கடி சண்டை வரும், அப்புறம் சமாதானம் ஆகும். என்ன துளசி இது? ஆமாடா, லவ்ல அடிக்கடி சண்டை வந்து சமாதானம் ஆனா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தெரியுமா? இப்போ நீ என்கிட்ட இனிமே இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு கெஞ்ச, நான் முடியாது போன்னு சொல்ல, இதெல்லாம் நமக்குள்ள நடந்தா எப்படி இருக்கும் நினைச்சாலே செம்மையா இருக்குல்ல? இருக்கும் இருக்கும்.
என்ன பேசுறோன்னு ஒட்டு கேக்குறா. இப்ப பாரு. இப்படி வா. வா. புடி. என்ன கட்டிப்புடி. என்ன பேசுறாங்க கேட்க மாட்டேங்குதே. என்னடா விஸ்வா நீ இப்படி கட்டி பிடிக்கிற? நீ பிடிக்கிற புடியில என் எலும்பே உடைஞ்சிரும் போல இருக்கேடா. ஐயோ கொஞ்சம் மெதுவாடா. கட்டியா பிடிக்கிற? சும்மா முத்தம் கொடு. முத்தம் கொடு. நிறுத்துறா. ஒரு முத்தம் கேட்டா இப்படி அளவில்லாம கொடுத்துட்டே இருப்ப. அடி பாவி, முத்தம் வேற குடுக்கறியா? உன்னை என்ன பண்ற பாரு. என் கண்ணத்தை பாரு, செவந்தே போயிடுச்சு பாரு. ஐயோ, உள்ள என்ன அட்டகாசம் நடக்குது. இப்ப பார்த்து அந்த பைரவேத்த வேற வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. இப்ப மட்டும் இந்த முத்த காட்சியை பாத்திருந்தாங்க, துளசி அடி அடின்னு அடிச்சு இப்பவே வீட்ல இருந்து துரத்தி விட்டுருப்பாங்க. ஐயோ போச்சு, நல்ல சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ என்ன பண்றான்னு தெரியலையே. ஐயோ ஏன் விஸ்வா இப்படி பண்ற? ஐயோ போதும்டா. சத்யவதி, என்ன சத்தம்? அத்தை, அத்தை சீக்கிரம் வாங்க. அத்தை, அத்தை இவ இங்கதான் இருக்கா. சீக்கிரம் வாங்க அத்தை. யாரு? ஐயோ அத்தை, அத்தை அவ போறா அத்தை, சீக்கிரம் வாங்க. வலிக்குதே. கனகலட்சுமி, என்ன இப்படி கிடக்குற? என்னாச்சு? எழுந்துரு. ஏ லட்சுமி, என்ன இப்படி விழுந்து கிடக்குற? என்னாச்சு? திருடன் எவனாவது வந்துட்டானா? அவனை பிடிக்க போய் கீழே விழுந்துட்டியாடி? என்ன வலிக்குதே. சொல்லு லட்சுமி. முதல்ல அழுகை நிப்பாட்டிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. மாடு நடந்துச்சு, ஆடு நடந்துச்சு, கோழி நடந்துச்சு. நீங்க வேற ஏன் சின்னத்தை கடுப்பேத்துறீங்க? முதல்ல என்ன தூக்கி விடுங்க அத்தை. வா வா, நீ முதல்ல எழுந்துரு. பாத்து. அம்மா, அம்மா, என்னம்மா ஒரே சத்தம்? என்னம்மா என்னாச்சு? தெரியலடா, இவ சத்தம் கேட்டுதான் நானே வந்தேன். திருடன் வந்தானோ என்னவோ. போங்க அத்தை, நீங்க மட்டும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்க. திருட இல்ல, ஒரு திருடியே புடிச்சிருக்கலாம். என்னது திருடியா? அது ஒண்ணு இல்லம்மா, என் ரூம்ல பேய் படம் பாத்துக்கிட்டு இருந்தேனா, அத கதவு வழியா எட்டி பாத்துருப்பா போல. அத பாத்துட்டு பயந்து இப்படி விழுந்து உளறிட்டு இருக்காமா. இல்ல அத்தை, மாமா தான் போய் அம்மா சொல்றாரு. பாருமா, என்ன பார்த்து போய் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. விட்டா இப்படிதான் உளறிட்டு இருப்பா. சத்யவதி, நீங்க சீக்கிரம் லட்சுமியை கூட்டிட்டு போங்க. பாவம் லட்சுமி. இல்ல அத்தை, ஏய். மாமா. இவ்ளோ நேரம் நீ என்ன படுத்தின பாட்டுல எனக்கு தூக்கமே போச்சு. இப்ப என்னடானா பேய் படத்தை பார்த்துட்டு உளறிட்டு இருக்க. எனக்கு வர கோவத்துல உன்னை நான் ஏதாவது பண்றதுக்குள்ள இங்க இருந்து போயிடு. இல்ல அத்தை, அது வந்து. ஏய், வாய மூடி. ஏ சத்யவதி, முதல்ல இவளை கூட்டிட்டு போ. சரிம்மா. போய் தூங்குடா. சரிம்மா. அத்தை, ஏய், போய் தூங்குடி போடி. அத்தை நான் சொல்றது. வா லட்சுமி வா. மாமா போய் சொல்றாரு. உண்மையில என்ன நடந்துச்சுன்னு சொன்னா யாருமே கேட்க மாட்டேன்றீங்க. எல்லாம் என் நேரம். வா. வா சிவகாமி வா. எவ்ளோ திமிர் இருந்தா
உன் பொண்ணு துளசி ஏன் காலை உடைச்சிருப்பா. பழிக்கு பழியா இப்போ உன் காலை நான் உடைக்கிறேன். அத பார்த்து அந்த துளசி துடிக்கணும். அத பார்த்து நான் ரசிக்கணும். இந்த பிரச்சனைய வச்சே அந்த துளசிய வீட்டை விட்டு விரட்டுறேன் பாரு. கண்ணு மண்ணு தெரியாம இப்படி இடிச்சிட்டு வண்டி விட்டு போறானுங்க. அப்படிதான் நல்லா வேணும். நேத்து உன் பொண்ணு ஏன் கால மிதிக்கும் போது எனக்கு இப்படிதானே இருந்துச்சு. ஐயோ, இப்பவே இந்த நல்ல செய்திய அந்த துளசி கிட்ட சொல்லணுமே. போனை போட்டு குரலை மாத்தி அவளை நல்லா கலாய்க்க வேண்டியதுதான். ம், ம். ஐயோ, என் நம்பர் தான் அந்த துளசிக்கு தெரியுமே. யோ, நான் சொல்றத கேளியா? நீ சொல்றத என்னையா நான் கேட்கணும்? என் அக்கௌண்ட்ல இருந்து நீ காசு எடுத்துட்டு போற. வையா நீ போன. அண்ணா, என்னம்மா? அண்ணா, என் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணணும். உங்க ஃபோன் தரீங்களா? போனாமா? ப்ளீஸ்ண்ணே. சரி, இந்தாம்மா, பேசிட்டு தாமா. தேங்க்ஸ்ண்ணே. சரிம்மா. என்னது புது நம்பரா இருக்கு? ஹலோ, யாருங்க? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல. உங்க அம்மா தானம்மா சிவகாமி? ஆமா, சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல. உங்க அம்மா ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒருத்த வண்டியில வந்து இடிச்சு கீழே தள்ளிட்டான்.